அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டு ரசித்தோம். தற்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகின்றன, அதையும் பார்த்து விடலாம். இரண்டாம் பரிசு வளையங்குளத்தைச் சேர்ந்த முருகன் அவர்கள். டிவிஎஸ் ஜூபிட்டர் 2 வீலர் பைக்கினை இரண்டாம் பரிசாக வளையங்குளத்தைச் சேர்ந்த முருகன் அவர்கள் பெறுகிறார். 19 மாடுகள் மூன்றாம் பரிசு விலாங்குடியை சேர்ந்த பாரத்குமார் அவங்க மேடைக்கு வாங்க. பாரத்குமார் விலாங்குடியை சேர்ந்த பாரத்குமார். சிறந்த காளைக்கான பரிசு மணப்பாறை தேவசகாயம் அவர்களுக்கு மூன்றாம் பரிசு விலாங்குடியைச் சேர்ந்த பாரத்குமார் சிறந்த காளையை பிடித்ததற்காக 12 மாடுகள் பிடித்ததற்காக பசு கன்று வழங்கப்படுகிறது. சிறந்த காளைகளுக்கான பரிசு மணப்பாறை தேவசகாயம் காளை உரிமையாளருக்கு ஹோண்டா பைக் மாண்புமிகு திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ராசி அவனியாபுரம் இரண்டாம் பரிசு பசு கன்றினை பெறுகிறார். காளை உரிமையாளர் சிறந்த காளைக்கான இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு அவனியாபுரம் சேராமன் பேரன் பிரதீஷ். மணப்பாறையை சேர்ந்த தேவசகாயம் காலை உரிமையாளர். அனைவரும் கைத்தட்டி கொஞ்சம் கரவொலி எழுப்புங்க. சிறப்பான ஹோண்டா பைக். அதை தொடர்ந்து ராசி அவனியாபுரம் பசு கன்றினை ராமு வாங்க. ராமு அவனியாபுரம் ராமு அவனியாபுரத்தைச் சேர்ந்த ராமு அவர்கள் சிறந்த கலைஞனை இரண்டாம் பரிசினை பெறுகிறார். அவருக்கு பசு கன்றினை நமது அண்ணனுக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குவார்கள். அவனியாபுரம் மூன்றாவது பரிசு அவனியாபுரம் சேதுராமன் பேரன் பிரதீஷ் சிறந்த கலைக்கான மூன்றாம் பரிசினை பெறுகிறார்.
இந்த காலையிலிருந்து தொடர்ந்து மிக சிறப்பாக ஆணையார் ஜல்லிக்கட்டினை தொகுத்து வழங்கிய வர்ணனையாளர் செங்குட்டுவன் அவர்களுக்கு தங்க காசினை வழங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நத்தம் இரண்டாவது அவருக்கு உறுதுணையாக இந்த வர்ணனையை மேற்கொண்ட நத்தம் சரவணன் அவர்களுக்கு தங்க காசினை வழங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மூன்றாவது வர்ணனையாளரான மூன்று வர்ணனையாளர்களுக்கு பரிசுகள், முதல் மூன்று இடங்களை பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள், காளைகளை அடக்கிய வீரர்கள் முதல் 3 பேருக்கு பரிசுகள் என மொத்தம் 9 பேருக்கு பரிசுகள் வழங்கியதை நாம் நேரில் கண்டோம்.